நீங்கள் ஞாபக சக்தியை கூட்டுறதுக்கு உணவில் நீங்கள் சில பழக்கங்களை கொண்டு வரணும். இன்றைக்கி சின்ன பிள்ளைகள் உங்களுக்கு எப்போவுமே மீன் இறைச்சி மட்டும்தான் பிடிக்கும். ஆனால் பச்சை நிறத்தில் உள்ள இலைகள், காய்கறிகள், இதில் தான் ஞாபக சக்திக்கு அதிகமான ஊட்டச்சத்துக்களை தரக்கூடியது இருக்குது. நம்முடைய மூளையில் ஞாபக சக்திக்கு தேவையான மெட்டீரியல் தங்கம். என்ன தங்கத்தை சாப்பிடலாமான்னு கேட்பீங்க. அது தங்கம். இந்த தங்கம் கூடுதலாக மூளைக்கு போய் சேரக்கூடியது வல்லாரை கொட்டுக்கொள்ளையில் இருக்குது. கொட்டுக்கொள்ளைன்னு சொல்லுவாங்கள்ல, வல்லாறு சிங்களத்தில். நீங்கள் ஃபார்மஸில் போய் ஞாபக சக்தியை கூட்டுறதுக்கு டெப்லெட் தாங்கன்னு கேட்டால் ஒரு டெப்லெட் தருவாங்க. அந்த டெப்லெட்டோட பேர் கொட்டுக்கொள்ளை. பராக்கா தயாரிப்பில் வல்லாரையால், கொட்டுக்கொள்ளையால் ஒரு கேப்சூல் வருது. ஒரு பாட்டில் 350 ரூபா. அதில் பேரே கொட்டுக்கொள்ளை. ஏன் நாம் அப்படி போகணும்? நம்ம வீட்டில் வல்லாரை சாப்பிடுவோம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அடிக்கடி வல்லாரை கீரையை சமைச்சு கொடுங்க. ஒரு வாரத்தில் 2-3 நாளைக்காவது வல்லாரையை கொடுங்க, பச்சையாக கொடுங்க. அவிச்சால் அதில் உள்ளது இல்லாமல் போகும் வல்லாரை. அதே மாதிரி நல்ல பச்சை நிறத்தில் உள்ள கீரை வகைகள், தூதுவளை இலைன்னு சொல்லுவாங்கன்னு, இது மாதிரி பச்சை நிறத்தில் உள்ள காய்கறிகள், பிப்பிங்கா, இது மாதிரியான விஷயம். இது நீங்கள் பச்சையாக சாப்பிட்றது சலாது வகைகள் உங்களுக்கு ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்தது, உங்களோட மூளை வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய ஒரு விடயம்தான் கார்ட்டூன் படம். சின்ன பிள்ளைகள் என்றாலே கார்ட்டூனுக்குத்தான் கடும் விருப்பம். அவங்களுக்கு தெரியும் டாம் அண்ட் ஜெர்ரி, பென்டன், என்ன பென்டன், டாம் அண்ட் ஜெர்ரி, ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் நல்ல விருப்பம் தானே? ரைட். இந்த கார்ட்டூன் படத்தை தயாரிக்கிறது இஸ்ரவேல், யூதர்கள். இஸ்ரவேல் தான் இந்த கார்ட்டூன் படத்தை தயாரிக்குது. ஆனால் உலகத்திலேயே கார்ட்டூன் படம் பார்க்குறதுக்கு தடை விதித்த ஒரே ஒரு நாடு இஸ்ரவேல் தான். ஏன் அது? கார்ட்டூன் படத்தை தயாரித்ததும் இஸ்ரவேல், கார்ட்டூன் படத்தை பார்க்குறதுக்கு தடை விதித்த நாடும் இஸ்ரவேல். என்ன அர்த்தம்? அவன் தயாரித்து உலகமெல்லாம் அந்த படத்தை அனுப்புவான், அவன் பிள்ளைகள் மட்டும் அதை பார்க்கக்கூடாது. இதில் என்ன பாதிப்பு இருக்குது? நல்லா தானே இருக்குது. பிள்ளைகள் அழுகிற பிள்ளைகளை, கஷ்டப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு ஒரு கார்ட்டூன் படத்தை போட்டு கொடுத்தா அப்படி அமைதியாக இருக்குது. அதான் நான் நினைக்கிறேன். பிள்ளைகளுக்கு இன்ட்ரெஸ்டான விஷயம் இம்பாசிபிளான விஷயம், சாத்தியம் இல்லாத ஒன்று சாத்தியமாகுதுன்றா அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் பிள்ளை. இந்த இம்பாசிபிளான விஷயத்தை பாசிபிளாக காட்டும்போது மூளை டிஸார்டர் ஆகுது. இதுதான் யூதனுடைய சதி. இப்போ ஒரு ஆள் பறக்கலாமா? ஒரு ஆள் பறக்கலாம். ஒரு ஆள் கீழே விழுந்து அப்படியே துண்டு துண்டாக போனதுக்கு பிறகு திரும்ப உசுறு வருமா? வராது. திரும்ப உசுறு வாரது தான் காட்டும். கீழே விழுந்தாலும் எலும்பிக்கிட்டு போகிறது காட்டும். பறக்க முடியாத ஆள் பறந்து போகிறது காட்டும். விளங்கிட்டா? இந்த பில்டிங்கில் அடுத்த பில்டிங்கு பாயிறது காட்டும். கையில் இருக்கிற மணிக்கூட்டில் ஒரு தட்டு தட்டினா ஒரு பெரிய ஒரு உருவமாக மாறுறது காட்டும். அதானே? இது பாசிபிளா இம்பாசிபிளா? நடக்குமா? நடக்காதா? நடக்காது. ஆனால் நடக்கிற மாதிரி ஒரு படம் போட்டோன்னே நம்மளோட மூளை டிஸார்டர் ஆகுது. மூளை டிஸார்டர் ஆனால் நம்மளோட மூளை நடக்கிறதாக பார்க்க பார்க்க நம்மளோட ஐக்கியூ குறையும், இன்டெலிஜென்ட் குறையும், உங்களோட மூளை வளர்ச்சி குறையும். கீழத்தைய நாடுகள் நல்ல அறிவு வளர்ச்சி உள்ள நாடுகள். ஏனென்றால் நம்முடைய நாட்டு வளங்கள் நல்ல வளங்கள், எல்லா கிளைமேட்டும் இருக்கக்கூடிய நாடுகள். நம்முடைய அறிவு வளர்ச்சியை மட்டப்படுத்தி அவனுடைய ஐரோப்பியனுடைய, குறிப்பாக யூதர்களுடைய, கிறிஸ்தவர்களுடைய அறிவு வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்காக வேண்டி அவங்க போட்ட திட்டம் 2. ஒன்று, கார்ட்டூன் படத்துகளை தயாரித்து நமக்கு அனுப்பி வைக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் கார்ட்டூன் படத்தில் இருந்தால் அதில் வாரது நடக்க முடியாததை நடக்கிற மாதிரி பார்த்து மூளையில் ஐக்கியூ குறையுது. 2வது, மார்க்கத்தை படித்து நேரத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஒரே ஒரு மதம் இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ளவங்க தான். நாங்கள் நேரத்துக்கு அல்லாஹ் வணங்குறவங்க. ஆனால் மற்ற மக்கள் நேரம் கிடைக்கும் போது கடவுளை வணங்குறார்கள். வித்தியாசம் விளங்கணும். நாங்கள் நேரத்துக்கு அல்லாஹ் வணங்குவோம், சுபகுக்கு எழும்பி அல்லாஹ்வை தொழுவோம். ஆனால் மற்ற மதத்தவங்க நேரம் கிடைக்கும் போது அல்லாஹ் வணங்குவாங்க. பஸ்ஸில் போகும்போது ஒரு கோயிலை கண்டா எழுந்து உட்காருவாங்க, ஒரு பன்சலையை கண்டா எழுந்து உட்காருவாங்க.
நாம் அப்படி இல்லை. பஸ்ஸில் போகும்போது பள்ளி இருக்குது, நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருப்போம். ஆனால் பாங்க சொன்னால் இறங்கிட்டு போய் தொழுதுருவோம். நம்ம எழுதி போட்டெல்லாம் உட்கார மாட்டோம். நம்ம நேரத்துக்கெல்லாம் வணங்குறவங்க, அவங்க நேரம் கிடைக்கும்போது கடவுளை வணங்குறவங்க. நம்முடைய நேரத்தை இல்லாமல் ஆக்குறது தான் இந்த நாடகங்கள், திரைப்படங்கள், கார்ட்டூன் படங்கள். அதில் இருந்தால் நேரம் போகிறது வழங்குறது இல்லை. டிவி கேம், ஒரு கார் ரேஸ், ஒரு ஃபயரிங், இதில் நீங்கள் இருந்துட்டீங்கண்டா உங்களுக்கு நேரம் போகிறது விளங்காது. சாப்பிட்டுட்டு உட்காருவீங்க, மகரிப்பு வாங்குவாங்க. அப்போ உங்களோட நேரம் இதில் வீணடிக்கப்படுது. திக்ர் செய்யலை நீங்கள், அவரா ஓத வேண்டிய துவாக்கள் ஓதலை, நீங்கள் மனநப்பாட வேண்டியதை மனனம் செய்யலை, மற்ற பொறுப்புகளை செய்யலை. இன்றைக்கு பெரியவங்கள் வரைக்கும் உள்ள ஒரு குறைபாடு தான். ஒரு மையத்து தொழுகைக்கு ஓதுற துவா பாடம் இல்லை. பெரியவங்களுக்கு ஒரு மைய தொழுகைக்கு துவா பாடம் இருக்குதா? உங்களோட மகனுக்கிட்ட கேளுங்க, உங்களோட மாப்பிள்ளைமார்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு நான் மௌத்தானா துவா ஓதுறதுக்கு கேளுமான்னு கேளுங்க. இன்றைக்கு நான் மௌத்தானா பள்ளியில் தொலை வைப்பாங்களே தவிர நீங்கள் துவா பாடமாக்க மட்டும் இருக்க மாட்டாங்க. கேட்டு பாருங்க, பாடமா சொந்த மனைவிக்காக ஒரு துவாவத பாடமா? சரி, உங்கள் உம்மா வயசான நிலையில் இருக்கிறாங்க, உங்கள் உம்மா மௌத்தானா நீங்கள் போய் தொலைவிப்பீங்களா? உங்களுக்கு துவா பாடமான்னு கேட்டு பாருங்கள். ஏலாம் இருக்குது. எல்லாரும் பிஸி. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சொறி பிடிச்சவன் கையும் செல் பிடிச்சவன் கையும் சும்மா இருக்காது, சுரண்டிக்கு தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் அதுலேயே வேலையாக இருக்கும். ஒரு மனுஷன் மனைவிக்கிட்ட பக்கத்தில் இருக்கிற மனைவிக்கிட்ட பேசினதை விட பொக்கெட்டில் இருக்கிற ஃபோனில் பேசின நேரம் தான் கூட. அதே மாதிரி தான் ஒரு பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கிற புருஷன்கிட்ட பேசினதை விட கையில் இருக்கிற ஃபோனில் பேசினது தான் கூட. அவரை தொடுறதை விட அதை தொடுறது தான் கூட. நேரம் அப்படி போகுது. அதனால் நாங்கள் அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் ஒரு நிலைமைக்கு வரணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கார்ட்டூன் படத்தை இல்லாமல் ஆகணும். அடுத்தது ஐரோப்பியன் செய்த இன்னொரு திட்டம்தான் மதிய போசன உணவை இலவசமாக நம்முடைய நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் கொடுத்தது. இந்தியா இலங்கை போன்ற நாட்டுக்கு ஸ்கூலில் மதிய போசன உணவை அவன் கொடுக்குறான். ஏன் கொடுக்குறான்? இங்கே என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாத அளவுக்கு ஏழ்மையான நாடா நம்முடைய நாடு. மதிய போசனம் கொடுக்க இல்லாத அளவுக்கு நம்ம பேரண்ட்ஸ் இல்லை. கவர்மெண்டால் மதிய உணவை ஃப்ரீயாக கொடுக்குறான். ஏன் தெரியுமா? அதை கவர்மெண்ட்டுக்கு வெளிநாடு ஃபண்ட் பண்ணுது, ஐரோப்பிய நாடுகள் ஃபண்ட் பண்ணுது. ஏன் கொடுக்குறான்? மதிய நேரம், அந்த நேரத்தில் சாப்பிட்டால் மூளை வளர்ச்சி குறையும். யோசிக்க இயலாது, சிந்திக்க இயலாது, படிக்க இயலாது. அந்த நேரம் சாப்பிடக்கூடாது. அந்த நேரம் சாப்பிட்டா பவுரு நிறைய முட்டை திண்டால் மப்பு தான். அவருக்கு பாடத்தில் கவனம் செலுத்திக்கலாது. மதிய போசனத்துக்கு அடுத்த பாடம் வகுப்பில் தூங்குற வேளாண் பெறும். 4 உள்ள தலையை இழுத்துக்கிட்டு இருக்கும். ஆனால் நாங்கள் அப்படி இருந்தும் கெட்டித்தனமாக இருக்கிறோம் என்றால் அந்த நேரம் பசியோடு இருக்கணும். ஸ்கூல் கலைஞ்சி வந்து போகும்போது சாப்பிட்டுட்டு போனால், காலையில் போகும்போது ஏழியாக ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு ரொட்டியை தின்னுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் போனால், நாங்கள் ஸ்கூலில் படிக்கிற காலங்களெல்லாம் காலையில் போகும்போது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது தேங்காய் பாலும் பழஞ்சோறில் தேங்காய் பாலை புழிஞ்சி வெங்காயத்தை போட்டு பிணைஞ்சி ஒரு கோப்பைக்கு தருவாங்க. வருஷத்துக்கு கஞ்சி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு போவோம். குடிச்சிட்டா ஸ்கூல் கலைஞ்சி வந்து தான் சாப்பாடு உலகிட்டா. அப்போ அந்த நேரமெல்லாம் தூக்கம் பெறாது ஸ்கூலில் பாடத்தில். ஆனால் இப்போ பிள்ளைகளுக்கு நல்ல தூக்கம் பெறுது. மதிய போசன உணவு என்கிறது ஒரு தூக்கத்தை கொடுக்கறது. அதே மாதிரி ப்ரைமரி ஸ்கூலில் நான் ஜெர்மன் போன நேரத்தில் ஜெர்மன் ஸ்கூல் சிஸ்டங்களை பார்க்குறதுக்காக ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அங்கே ப்ரைமரி 1ஆம் ஆண்டுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கைலூலா தூக்கம் தூங்க வைக்கிறாங்க. ஸ்கூல் என்றாலே ஒரு ஹோல் இருக்கும், தட்டாக பெட்ரு வச்சு அதுக்குள்ளே போகும்போது ஃபோனை சைலண்டில் போடுங்கன்னு சொன்னாங்க. அங்கே டீச்சர் ஃபோனை சைலண்டில் போடுங்க ப்ளீஸ், சைலண்ட், மெதுவாக நடந்து வாங்கன்னு போகிறாங்க. அங்கே ஒன்றா பிள்ளைகள் தூங்குது. இப்போ 11 மணிக்கு எல்லா பிள்ளைகளையும் கொண்டு போய் எல்லாரையும் பெட்டில் வச்சு அந்த டீச்சர் மெதுவாக தூங்க வைப்பாங்க. 15 நிமிஷம் தூங்க வைப்பாங்க, 20 நிமிஷம் தூங்க வைப்பாங்க. அப்போ 11:20க்கு ஒவ்வொரு பிள்ளைகளாக தட்டி எடுத்துக்கந்து விளையாட விடுவாங்க. அதுக்கு பிறகு ஒரு பாடம் நடத்துகிறாங்க. கைலூலா தூக்கம்னு சொல்கிறது இது சஹாபாக்கள் தூங்கின தூக்கம், ரசூலுல்லாஹ் தூங்கின தூக்கம். மதிய நேரம் சாப்பிட்ட மந்தம், அந்த உச்சி வெயில் நேரத்தில் இந்த ஒரு மூளைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இயற்கையாக ஒரு தூக்கத்தை எடுத்து கொடுத்தால் அது ஞாபக சக்தியை கூட்டுறது. அதை புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவன் அந்த நாட்டில் தூங்குங்கிறான், நம்ம நாட்டுக்கு சாப்பாட்டை கொடுக்குறான். எனவே நம்மளுக்கு திட்டம் தீட்டி சதி நடந்துக்கிட்டு இருக்குது. நம்முடைய பிள்ளைகள் அதிலிருந்து நாங்கள் பாதுகாக்கணும். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, மாணவிகளே, நம்முடைய ஞாபக சக்தியை நாங்கள் அதிகரிக்க செய்யணும் என்கிறதுல நீங்கள் கவனமாக இருந்தால் யாருக்கும் பயப்படாதீங்க, முயற்சி செய்யுங்க. தோல்வியை கண்டு துவண்டு போகாதீங்க. தோல்வி என்கிறது நீங்கள்
பாடம் படிக்கிறதுக்கு வந்த ஒரு படிப்பினை நினைங்க, திரும்ப வெற்றி அடையலாம்னு நினைங்க, திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். முடியும் வரை போராடு, முடியும் வரை முயற்சி செய் என்றெல்லாம் பழமொழி சொல்லுவாங்க. அந்த பழமொழியை நாங்கள் தப்பாக விளங்கிட்டு இருக்கிறோம். இயன்ற அளவுக்கு நான் ஏந்த அளவு செஞ்சுட்டேன், முடியும் வரை போராடுன்னு இருக்குத்தானே என்று சொல்கிறாங்க. அந்த பழமொழியை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டது தப்பு. முடியும் வரை முயற்சி செய் என்றால் உன்னால் முடியும் வரை அல்ல, நீ எடுத்துக்கிட்ட விஷயம் முடியும் வரை முயற்சி செய்யும். அது மவுத்து வரையாக இருக்கும். நாம் எடுத்துக்கிட்ட விஷயம், அந்த விஷயம் முடியும் வரைக்கும் முயற்சி செய்யணும். நம்ம முயற்சி முடியாமலே நம்ம மவுத்தா போகணுமே தவிர முயற்சி முடிஞ்சு நாம் ஏமாந்து போகக்கூடாது. வெற்றி இல்லை நோக்கம், முயற்சி தான் நோக்கம். வழங்கிட்டா. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரைக்கும் சாச்சாக்கு போய் இஸ்லாத்தை சொல்கிறாங்க. ஒரு தடவை சொல்கிறாங்க, 2 தடவை சொல்கிறாங்க, 1 மாதம் சொல்கிறாங்க, 2 மாதம் சொல்கிறாங்க, 1 வருஷம் சொல்கிறாங்க, 2 வருஷம் சொல்கிறாங்க, 3 வருஷம் சொல்கிறாங்க, 10 வருஷம் சொல்கிறாங்க, 15 வருஷம் சொல்கிறாங்க, 20 வருஷம் சொல்கிறாங்க, 23 வருஷம் சொல்கிறாங்க. ஏற்றுக்கொள்ளலை. இவனுக்கு எங்கே வழங்க போதுன்னு உடலை கடைசி சக்கராத்து என்று கேள்விப்பட்டு அப்பவும் ஒரு தடவை போய் சொல்லி பார்க்குறாங்க. எனவே ரசூலுல்லாஹ் முடியும் வரைக்கும் முயற்சி செய்தாதங்க. எந்த முடியும் வரைக்கும்? அவரை வாழ்வு முடியும் வரைக்கும் முயற்சி செய்கிறாங்க. எனவே முயற்சியை ஒரு நாளும் கைவிடாதீங்க. தோல்வியை கண்டு ஒரு நாளும் பின்னாகாதீங்க. தோல்வி உங்களுக்கு வெற்றியை தரும். டென்ஷனோடு இருக்காதீங்க. மனசில் இருக்கிற பாரத்தை எடுத்து வைங்க. உங்களோட பெற்றோர்கள்ட்ட சொல்லுங்கள், அல்லாஹ்கிட்ட சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே அடுத்தாக்கள்கிட்டே உங்களோட மனசில் இருக்கிற கஷ்டத்தை, குடும்ப பிரச்சனைகளை பேசாதீங்க. பிளாஸ்டிக் பொருட்களை தண்ணி பாவிக்கிறத கைவிடுங்க. உணவு பழக்கத்தில் பச்சை தாவரங்கள் சாப்பிட்றத கைவிடுங்க. கார்ட்டூன் படம் பார்க்குறத, டிவி கேம் விளையாடுறத நிப்பாட்டுங்க. மதிய நேரம் ஸ்கூல் இல்லாத நாளில் வீட்டில் இருந்தால் உச்சி வெயில் நேரம் கொஞ்சம் தூங்கி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி வரும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.